ஹாய், வெல்கம் டு டெக்காஸ். இது ரியாக்ட் ஜேஎஸ் சீரிஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து ரியாக்ட் மெமோ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரியாக்ட் மெமோ பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி பெயிலிங் அவுட் ஆஃப் ஸ்டேட் அப்டேட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நீங்கள் பார்க்குற கோடு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த கோடு தான். சிம்பிளான ஒரு யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணி ஒரு கவுண்டர்னு வச்சுருக்கோம். கவுண்டருக்கு 0 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இன்க்ரிமெண்ட் கவுண்டர்னு ஒரு ஒரு மெத்தட் எழுதியிருக்கிறோம். அந்த ஃபங்க்ஷனில் வந்து கவுண்டர் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ரீசெட் கவுண்டர்னு ஒரு மெத்தட் எழுதிருக்கேன். அதில் வந்து கவுண்டரை வந்து 0க்கு செட் பண்ணி. ஸோ இதில் வந்து நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது எப்படி ஒர்க் ஆகுது, ரீசெட் பண்ணும்போது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இந்த பெயிலிங் அவுட் ஆஃப் த ஸ்டேட் அப்டேட்னா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மெமோக்குள்ள இருப்போம். ஸோ இப்போ இந்த கோட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரிமெண்ட் ஆகும். ரீசெட் கவுண்டர் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ரீசெட் ஆகிடும். நாட்டி கிளிக் பண்ணாலும் அது 0க்கு தான். இது இன்க்ரிமெண்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோட்ல போயிட்டு இது எப்படி ரெண்டர் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கோசம் ஃபர்ஸ்ட் ஒரு லாக் ஒன்று எழுதிப்போம். அந்த லாக்ல வந்து ரெண்டரிங்னு கொடுத்துடலாம். லாக்ல ரெண்டரிங் கொடுத்து இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா யூஸ் எஃபெக்ட் போடுவோம். யூஸ் எஃபெக்ட் எப்போ ட்ரிகர் ஆகுதான்னு பார்க்கறதுக்கோசம் யூஸ் எஃபெக்ட் போடுவோம். ஸோ யூஸ் எஃபெக்ட்ல டிபெண்டன்சி அரேவை நான் எடுத்துருவேன். எப்பெல்லாம் ஸ்டேட் சேஞ்ச் ஆகுதோ அப்போலாம் ரன் ஆகும். இதில் ஒரு லாக் எழுதிப்போம். இந்த லாக்ல வந்து ஃபயரிங் யூஸ் எஃபெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இம்போர்ட் பண்ணிப்போம். இம்போர்ட் பண்ணியாச்சு. சரி, இப்போ போய் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஃபர்ஸ்ட் ரெண்டரிங் இருக்கு. யூஸ் எஃபெக்ட் எப்பெல்லாம் ரன் ஆகும்னா எப்பெல்லாம் ரெண்டர் ஆகுது அப்பெல்லாம் ரெண்டர் ஆகும். அப்போ அது ஃபயர் ஆகும் இல்லையா? ஸோ இப்போ வந்து நான் கிளிக் டு இன்க்ரிமெண்ட் கொடுத்து அந்த வேல்யூவை மாத்துறேன். ரெண்டரிங் ஆயிருக்கு. யூஸ் எஃபெக்ட் வந்து திருப்பி இப்போ ஃபயரிங் யூஸ் எஃபெக்ட். ஸோ இப்போ நான் ரீசெட் கவுண்டர் கொடுக்குறேன். ரீசெட் கவுண்டர் கொடுத்தோன்னே திருப்பி நான் இருக்கு வேல்யூ 0க்கு போயிருக்கு. ஃபயரிங் யூஸ் எஃபெக்ட்ஸ் ஆயிருக்கு. இப்போ நல்லா கவனிங்க. ரீசெட் கவுண்டர் கொடுக்குறேன், ரெண்டரிங் ஆகுது, ஆனால் வந்து எஃபெக்ட்ஸ் ஃபயர் ஆகல. இப்போ திருப்பி நான் ரீசெட் கவுண்டர் கொடுக்குறேன், ரெண்டரிங் ஆகலன்னா எஃபெக்ட்ஸ் ஃபயர் யூஸ் எஃபெக்ட்ஸ் ஃபயரே ஆகும். ஸோ பெயிலிங் அவுட் ஆஃப் ஸ்டேட் அப்டேட்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரியாக்ட் டாக்குமெண்டேஷன் சொல்லுவாங்க. இஃப் யூ அப்டேட் அ ஸ்டேட் ஹூக் டு த சேம் வேல்யூ அஸ் த கரண்ட் ஸ்டேட், React will bail out without rendering the children or firing effects. இதுதான் நம்ம பார்த்தோம். Note that React may still need to render the specific component again before bailing out. அதுதான் ஒரே ஒரு வாட்டி ரியாக்ட் வந்து இந்த ஸ்பெசிபிக் காம்போனண்ட்டை வந்து வேணா ரெண்டர் ஆகலாம், ஆனால் எஃபெக்ட்ஸை ஃபயர் பண்ணலை. ஓகேவா? ஸோ நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தோம். கிளாஸ் பேஸ் காம்போனண்ட்டில் எப்போ ஸ்டேட் சேஞ்ச் ஆனாலும் அதே வேல்யூக்கு சேஞ்ச் ஆனாலும் கூட தெரியாது, அது வந்து திருப்பி ரெண்டர் ஆகும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் ஷூட் காம்போனண்ட் அப்டேட் பார்த்தோம், பியூர் காம்போனண்ட் பார்த்தோம். ஆனால் ரியாக்ட் ஹூக்ஸில் அது தேவை கிடையாது, அது மாதிரி ஒர்க் ஆகாது. ஏன்னா வந்து திருப்பி நீங்கள் அதே வேல்யூக்கு இப்போ நீங்கள் ஸ்டேட் அப்டேட் பண்ணீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கலி அது வந்து ரெண்டரும் ஆகாது, அது வந்து எஃபெக்ட்ஸையும் ஃபயர் பண்ணாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பெயிலிங் அவுட் ஆஃப் ஸ்டேட் அப்டேட். இப்போ ரியாக்ட் மெமோ கான்செப்ட்ல போகலாம். பட் ரியாக்ட் மெமோனா என்னன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் என்னன்னு, எதுக்கு நம்ம மெமோக்கு போனோம், அது ஏன் வந்து மெமோன்னு பேர் வந்தது என்றதை பார்க்கலாம். ஸோ ஒரு காம்போனன்ட் வந்து நம்ம பியூர் காம்போனன்ட் பார்த்துக்கோம் ப்ரீவியஸ் வீடியோவில். பியூர் காம்போனன்ட்னா ஒரு காம்போனண்டோட ஸ்டேட்டும் ப்ராப்ஸும் அப்டேட் ஆகும்போது பழைய வேலைக்கே போச்சுன்னா அது ரீரெண்டர் ஆகாது. அதுதான் நம்ம வந்து பியூர் காம்போனன்ட் பார்த்தோம். சரி, அப்போ வந்து ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ல பியூர் ஃபங்க்ஷன் பேர் வச்சிருக்கலாம் இல்லையா? ஏன் வைக்கல மெமோன்னு வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கிற பியூர் ஃபங்க்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்டோட இது வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுன்னு சொல்லிட்டு தான் இதுக்கு பேர் ரியாக்ட் மெமோன்னு வச்சாங்க. சரி, இந்த ரியாக்ட் மெமோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பேர் இந்த கோடெல்லாம் நம்ம எடுத்துட்டு அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ண போகிறோம். அதில் 2 ஸ்டேட் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கோம். ஸ்டேட்டில் 2 வேல்யூ வைக்க போகிறோம். ஒன்று டே வந்து இனிஷியலைஸாக வந்து 1ன்னு கொடுக்குறோம். இனிஷியல் வேல்யூ வந்து 1ன்னு கொடுக்குறோம். ரெண்டாவதுல வந்து பாக்கெட் மணி. ஓகேவா? பாக்கெட் மணின்னு ஒரு வேரியபிளில் செட் பாக்கெட் மணி அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறதுக்கு செட்டர் கொடுத்துட்டு இந்த செட் பாக்கெட் மணியில்
நம்ம வந்து யூ ஸ்டேட் போட்டுட்டு 5000 ஓகேவா. ஸோ நீங்கள் எப்படி அசியூம் பண்ணுங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அன்னைக்கு 5000 கொடுக்குறாங்க உங்கள் வீட்டில். எவ்ரி ஃபிஃப்த் அன்னைக்கு ஒரு 500 ருபீஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கான லாஜிக் தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ இந்த கோடை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ ஒரு பேராகிராஃப் டேக் போட்டுட்டு டே அப்படின்னு சொல்லிட்டு டேவை இங்கே காட்டுறதுக்கோசம் இந்த டேவை இங்கே போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ இன்க்ரிமெண்ட் டேன்னு நம்ம சொல்கிறோம். இன்க்ரிமெண்ட் டேன்னு சொல்கிறோம். இந்த இன்க்ரிமெண்ட் டே வந்து இன்க்ரிமெண்ட் டேன்னு அந்த மெத்தட் நேம் மாற்றிக்கலாம். ஸோ எவ்ரி ஃபிஃப்த் அன்னைக்கு தான் கொடுப்பாங்க. ஓகேவா. எவ்ரி ஃபிஃப்த் அன்னைக்கு தான் கொடுப்பாங்க. அதை நம்ம சிமுலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இஃப் மாடுலஸ் மாதிரி கொடுக்கலாம். ஃபிஃப்த் ஈக்குவல் டு 0, அதாவது இட் இஸ் மல்டிபிள் ஆஃப் 5னா உங்களுக்கு வந்து ஒரு 500 ரூபா கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கோசம் நம்ம என்ன பண்ணுவோம்னா பாக்கெட் மணி செட் பாக்கெட் மணின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் மணி கூட ஒரு 500 ருபீஸ் எவ்ரி 5 நாளுக்கு ஒருத்தர் 5 நாள் முடிஞ்சா உங்களுக்கு 500 ரூபா கிடைக்கும். ஓகேவா. சப்போஸ் 5 நாள் முடியலன்னு வச்சுங்களேன், மறுநாள் டெய்லி ஆனால் டே மட்டும் இன்க்ரிமெண்ட் ஆகும். அதை டே இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கோசம் என்ன பண்ணுவோம், செட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் டே எடுத்துட்டு ப்ரீவியஸ் டே ப்ளஸ் 1 அப்படின்னு கொடுத்து. ஸோ அவ்வளோதான். இங்கே இன்னொரு காம்போனன்ட் எழுத போகிறோம். பாக்கெட் மணின்னு நம்ம ஒரு காம்போனன்ட் எழுத போகிறோம். பாக்கெட் மணின்னு ஒரு காம்போனன்ட் எழுத போகிறோம். அந்த காம்போனன்ட்டுக்கு மணி வந்து எவ்வளோ பாக்கெட் மணி இருக்குன்றதை நம்ம பாஸ் பண்ணுறோம். சரி, அந்த காம்போனன்ட்டை நம்ம இங்கே கீழே எழுதிக்கலாம். இந்த காம்போனன்ட் நேம் வந்து பாக்கெட் மணி. சரியா. ஸோ இந்த காம்போனன்ட்ல ப்ராப்ஸ்ல வந்து மணி வருது. மணி நம்ம எடுத்துப்போம். எடுத்துட்டு ரிட்டர்ன்ல பேராகிராஃப் டேக்ல பாக்கெட் மணி கோலன் கொடுத்து இன்கமிங் வர மணியை இங்கே ப்ராப்ஸ்ல வர மணியை பிரிண்ட் பண்ணிப்போம். சரி, இங்கே ஒரு கன்சோல் லாக் எழுதிக்கலாம். ரெண்டரிங் பாக்கெட் மணின்னு இருக்கு, நான் கொடுக்குறேன். ஓகேவா. கொடுத்துட்டு இதுக்கு இங்கே ரெண்டரிங் ஆப்னு கொடுத்து கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிறது ஆப்னு கொடுத்து சரி யூஸ் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு எடுத்து விட்டுடலாம். சரி, இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, டே 1ல் இருக்கு. இப்போ டே இன்க்ரிமெண்ட் பண்ணால் எவ்ரி 5th, அதாவது 6th அன்னைக்கு தான் தெரியும் நம்மளுக்கு இல்லையா. வந்து இது 500 ஆட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளிகேஷனை லோட் பண்ணப்ப ரெண்டரிங் ஆப் ரெண்டரிங் பாக்கெட் மணின்னு வருது. நான் இன்க்ரிமெண்ட் டே கொடுக்குறேன். இன்க்ரிமெண்ட் டே கொடுக்கும்போது ரெண்டரிங் ஆப் வருது, ரெண்டரிங் பாக்கெட் மணி வருது. ஓகேவா. ஸோ பாக்கெட் மணி வந்து சேஞ்ச் ஆகலை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா பாக்கெட் மணி காம்போனன்ட் ரெண்டர் ஆகுது. ப்ராப்ஸ் வந்து அதே தான் போகுது, 5000 தான் போகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எவ்ரி 5th டே அன்னைக்கு இது ஒரு தடவை தான் இந்த வேல்யூ சேஞ்ச் ஆக போகுது. ஆனாலும் அது ரெண்டர் ஆகுது. டே 3ன்னு சொல்கிறேன், அப்பயும் பாக்கெட் ஆப்பும் வருது, பாக்கெட் மணியும் வருது. டே 4 சொல்கிறேன், அப்பயும் அதே மாதிரி தான். சரி, கொஞ்சம் லாகை கிளியர் பண்ணிப்போம். டே 5 சொல்கிறேன், அப்போ தான் வருது. 5th அன்னைக்கு தான் வந்து வேல்யூ வந்து 5500 ருபீஸ் 5 நாள் முடிஞ்சாதான் ஆயிருக்கு. இப்போ திருப்பி 11th அன்னைக்கு ஆகணும். 11th அன்னைக்கு 6000 ஆகணும், ஆயிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுக்கும் இந்த பாக்கெட் மணி காம்போனன்ட் வந்து இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகலை, ஆனால் அது ரெண்டர் ஆகினே இருக்கு. சரி, வேல்யூ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, சப்போஸ் இந்த இன்கமிங் மணி சேஞ்ச் ஆகலைன்னா இது ஏன் இது ரெண்டர் ஆகும்? ஏன்னா இது பேரண்ட் ரெண்டர் ஆகுது, அதனால இதுவும் ரெண்டர் ஆகுது. ஓகேவா. சரி, இது எப்படி ஸ்டாப் பண்ணலாம்? இது எப்படி ஸ்டாப் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியாக்ட் மெமோ யூஸ் பண்ணி இதை ஸ்டாப் பண்ணலாம்.
அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ கான்ஸ்ட் அதுக்கு இந்த காம்போனண்ட்டுக்கு வந்து ரியாக்ட் மெமோ பாக்கெட் மணின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ரியாக்ட் டாட் மெமோ இது உள்ளார இந்த பாக்கெட் மணி காம்போனண்ட் எடுத்து போடுறேன். சரி, இப்போ இங்கே பாக்கெட் மணி இன்க்ளூட் பண்ணுறதுக்கு பதிலாக ரியாக்ட் பாக்கெட் மணி இன்க்ளூட் பண்ண. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கிளியர் பண்ணிட்டேன். ரெண்டரிங் ஆப் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்கெட் மணி வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப் மட்டும்தான் வருது. இப்போ டே 6 அப்போ இந்த பாக்கெட் மணி சேஞ்ச் ஆகும். அப்போ மட்டும்தான் ரெண்டரிங் பாக்கெட் மணி கால் ஆகும். ஆச்சுங்களா? அதே மாதிரி 11th அன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஆப் மட்டும்தான் ரெண்டர் ஆகுது. ஏன்னா ஆப் ஏன் ரெண்டர் ஆகுது? டே சேஞ்ச் ஆகினே இருக்குது. அதனால ஆப் ரெண்டர் ஆகுது, ஃப்ரீ ரெண்டர் ஆகுது. இப்போ டே 11ல் பார்த்தீங்கன்னா இது 6000 மாறும். அப்போ மட்டும்தான் அது கால் ஆகும். புரிஞ்சிச்சுங்களா? ஸோ இதுதான் வந்து ரியாக்ட் மெமோட ஃபங்க்ஷனாலிட்டி. இதில் நம்ம இன்னொரு சேஞ்ச் பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா இதில் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் ஒன்று பாஸ் பண்ணலாம். அந்த ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணிட்டு நீங்கள் சப்போஸ் கேல்குலேஷன் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அதை பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதை கமெண்ட் பண்ணிப்போம். இதை கமெண்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிவிட்டு கம்மா ஒரு ஃபங்க்ஷன் நம்ம பாஸ் பண்ணலாம். அந்த ஃபங்க்ஷன் இப்போ இஸ் ப்ராப்ஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறேன். அந்த ஃபங்க்ஷன் நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஃபங்க்ஷன் is props equal. அதில் என்ன கிடைக்கும்னா ப்ரீவியஸ் ப்ராப்ஸ் நெக்ஸ்ட் ப்ராப்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கே செக் பண்ணி ரிட்டர்ன் பண்ணலாம். இப்போ நான் என்ன செக் பண்ணுறேன்னா ரிட்டர்ன் ப்ரீவியஸ் ப்ராப்ஸ் டாட் மணி ஈக்குவல் ஈக்குவல் போட்டு நெக்ஸ்ட் ப்ராப்ஸ் டாட் மணி. ஸோ நீங்கள் இது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கண்டிஷன் செக் பண்ணிட்டு பண்ணலாம். பை டிஃபால்ட் வந்து இதை செக் பண்ணும். பட் இப்போ நீங்கள் உங்கள் ஓன் கண்டிஷன் நீங்கள் எழுதணும்னா எழுதிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ப்ரீவியஸ் மணியும் இந்த மணியும் நெக்ஸ்ட் வரப்போகிற மணியும் ஒன்றா இருக்கான்னு பார்க்குறேன். அதுதான் பண்ணுறேன். அது இப்போ நீங்கள் இந்த மாதிரி இதில் வேறு கொஞ்சம் லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா கம்பேரிஷன் லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சரி, இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்க்கலாம். அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும், பெரிய சேஞ்ச் இருக்காது. எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆப் மட்டும்தான் வருது. டே 6 அப்போ வந்து ரெண்டரிங் பாக்கெட் மணின்னு வரும். ஓகேவா? டே 11 அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டரிங் பாக்கெட் மணி. சப்போஸ் இப்போ இந்த ஃபங்க்ஷனில் போயிட்டு ஏதோ ஒரு லாஜிக் எழுதிக்கிறேன், இது வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் அது ரெண்டர் ஆகும். ரிட்டர்ன் ஃபால்ஸ்ன்னு நான் கொடுக்குறேன். நான் இப்போ ஹார்ட் கோட் பண்ணுறேன் ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஹார்ட் கோட் பண்ணுறேன். ரிட்டர்ன் ஃபால்ஸ் நான் ஹார்ட் கோட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, ஒரு வாட்டியும் ஏன்னா ஃபால்ஸ் ஆகுது இல்லையா, அதனால ஒரு வாட்டியும் அது வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டர் ஆகின்னு இருக்கு. இப்போ ரிட்டர்ன் ட்ரூன்னு கொடுக்குறேன். இப்போ ரிட்டர்ன் ட்ரூன்னு கொடுக்குறேன். ட்ரூன்னு கொடுத்தா என்ன ஆகும்னா டே 6 பார்த்தீங்கன்னாலும் 5000 தான் இருக்குது. 5500 வரணும். ஏன்னா வந்து நம்ம டிஃபால்ட்டாக ட்ரூ போட்டோம். ட்ரூ போட்டதை விட்டு அது திருப்பி ரீஎன்டர் ஆகல, பழைய வேல்யூவே இருக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் கரெக்டாக அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். ஸோ கரெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இதுதான். இல்லை நீங்கள் வந்து சிம்பிளாக அந்த ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணாமல் விட்டுருங்க. இதுதான் கரெக்டான இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ எப்போ இந்த காம்போனண்டோட ப்ராப்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அப்போ தான் அது ரெண்டர் ஆகும். இப்போ டே 11 அகெயின் ஆகும். ஓகேவா? ஆக்சுவலா அப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் ரியாக்ட் மெமோவோட கான்செப்ட். இன்னொரு கான்செப்ட் இருக்கு, யூஸ் மெமோன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது நம்ம ரியாக்ட் ஹூக்ஸ்ல யூஸ் கால் பேக் பார்த்துட்டு நம்ம யூஸ் மெமோ பார்க்கலாம். ரியாக்ட் மெமோக்கும் யூஸ் மெமோ ஹூக்குக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. யூஸ் மெமோவை பற்றி நம்ம ஒரு செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.